Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளை நான் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வீடியோல நான் எதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன், பேச போறேன்னா, லூசிபர் இழந்த 9 விதமான கற்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பத்மராகத்தை பற்றி பேசினோம், புஷ்பராகத்தை பற்றியும் பேசினோம். இன்றைக்கு வைரத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த வைரம் வாசிக்கலாம், நீங்க எடுத்துக்கங்க, பாருங்க உங்க வேதத்துல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். அதிலே 3வது பொருள் வைரம். சாத்தான், அதாவது லூசிபர், அவனை படைக்கும் போது 3வது இடத்திலே வைரத்தை அவர் வைத்திருந்தார். வைரம்னா எப்படிப்பட்ட தெரியுமா? இன்னைக்கு அது எங்க இருக்குன்னா, அது இயற்கையா கிடைக்கக்கூடியது. வைரம் என்பது இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. அந்த வைரம் கிடைக்கிற இடம் பயங்கர ஹீட்டா இருக்கும். வைரத்தை சாதாரணமா போய் எடுத்துட முடியாது. பயங்கர ஹீட்டான இடத்துல இருக்கக்கூடியதுதான் வைரம். அந்த ஹீட்லயும் ரொம்ப ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடியதுதான் வைரம். அந்த ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய வைரம் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப உறுதியானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் இழந்தவைகளில் வைரம் 3வது, அதாவது லூசிபர் இழந்தவைகளில் வைரம் 3வது. இந்த வைரம் எங்க இருக்கும் நான் சொன்னேன்? ரொம்ப ஆழத்துல, ரொம்ப ஹீட்டான இடத்துல, ரொம்ப ஸ்ட்ராங்கானது வைரம். ஆனால் அவைகளை சாத்தான், லூசிபர் என்கிற சாத்தான் இழந்து போனான். மனிதனை படைக்கும் போது அதற்கு நிகராக ஆண்டவர், வாசிக்கலாம், மனிதனை படைக்கும் போது தேவன் அதற்கு நிகராக 3வதாக சமாதானத்தை கொடுத்தார். கலாத்தியர்ல ஆவியின் கனிகள்ல 3வது சமாதானம். எப்படி வைரம் விலையேற பெற்றதோ அப்படியே சமாதானம் விலையேற பெற்றது. ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானமாயிருங்க. சமாதானம் இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை. ஏன்னா சாத்தான் இழந்துட்டான், லூசிபர்ங்கிற சாத்தான் இழந்துட்டான் இல்லையா? அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அவன் ரொம்ப விரும்புறான். ஏன்னா அவன் எப்படி அங்கலாய்க்கிறானோ, அவன் எப்படி ஓடி திரிகிறானோ, அவன் எப்படி பரிதபிக்கிறானோ தேவ சமூகத்தை விட்டு, அப்படியே நீங்களும் தேவ சமூகத்தை விட்டு பரிதபித்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வாழ வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம், லூசிபரின் திட்டம். ஆனால் ஆண்டவரின் திட்டம் வைரத்துக்கு நிகரான சமாதானம். சமாதானத்தை எப்பொழுதும் பற்றி கொண்டிருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்தர் எனப்படுவார்கள். அதாவது சமாதானம்னா என்ன தெரியுமா? வைரத்தை கொடுத்து ஒரு குடும்பத்துல நீங்க சமாதானம் பண்றீங்க அப்படின்னா, விலை உயர்ந்த ஸ்தோத்திரம் வைரத்தை கொடுத்ததுக்கு சமம். ஆண்டு சொல்றாங்க, சமாதானமா இருக்கு. வீட்டுல நண்பர்கள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில சமாதானமா இருங்க. ஆமென். ரொம்ப ஹீட்டான இடத்துல தான் வைரம் கிடைக்கும், புரியுதா? ரொம்ப ஆழத்துலதான் வைரம் கிடைக்கும். அதே போலதான் ரொம்ப பிரச்சனை இருக்கும் போதும், ரொம்ப போராட்டம் இருக்கும் போதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சமாதானத்துல. ஆமென். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. யார் என்னவனா பேசட்டும், யார் எதையாச்சும் சொல்லட்டும், சமாதானமாயிருங்க. சமாதானம் உங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய பெரிய ஆசை அன்பாலும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும் என்பது. சாத்தான் அவைகளை இழந்து போனான் அல்லவா? எசேக்கியேல் புஸ்தகத்துல ஆமென், அந்த 3 கற்கள், விலையுயர்ந்த கற்கள்,
இழந்துட்டான் இல்லையா? என்னென்ன கற்கள் பாருங்க, அது எல்லாம் எடுங்க. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 28 விலை உயர்ந்த கற்கள் இல்லையா, லூசிபர் இழந்துட்டான். அதற்கு நிகராக பத்மராகம், புஷ்பராகம், வைரம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இவைகளிலே நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அன்பால் அலங்கரிக்கப்படுங்கள், சந்தோஷத்தால் அலங்கரிக்கப்படுங்கள், வைரம் என்கிற சமாதானத்தால் அலங்கரிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. Amen.